ஹலோ எவ்ரிவன். பாட்டில் அரசியல் அழிவினால் வருவது பேர் ஆபத்து, அப்படி தானே? ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாஸ்மாக். ஸோ என்னதான் டாஸ்மாகோட இன்கம்ல இருந்து நம்மளுக்கு முதலீடு வந்தாலும், வளர்ச்சி வந்தாலும், உழைப்பு வந்தாலும், சேவை வந்தாலும், உதவிகள் வந்தாலும், நலத்திட்டங்கள் வந்தாலும் அழிவினால் வருவது பேராபத்து. டாஸ்மாகே ஒரு அழிவு தான். அந்த அழிவினால் வருவது எப்படி நல்லதாக இருக்க முடியும்? ஸோ சற்று யோசிப்போம். ஸோ அந்த யோசனையோடு சேர்த்து இந்த ஒரு ஆங்கிலத்தில் இப்படி ஒரு சேயிங் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் யோசித்து ஒரு புரிதல் கொண்டு வர முடியும். ஸோ ஹார்ட் டைம் கிரியேட் ஸ்ட்ராங் மென், ஸ்ட்ராங் மென் கிரியேட் குட் டைம்ஸ், குட் டைம்ஸ் கிரியேட் வீக் மென், வீக் மென் கிரியேட்ஸ் ஹார்ட் டைம்ஸ். ஸோ நம்ம அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தாங்க? பெருந்தலைவர்கள் எல்லாமே தங்களை தாங்களே நாட்டிற்காக தியாகம் செய்து மக்களை முதன்மைப்படுத்தி மக்களுக்கானவைகளை செய்தார்கள். அவங்க விளம்பரப்படுத்தி கொள்ளவில்லை. அவர்களுடைய சேவை மக்களை சென்றடைந்தது. சேவையின் மூலம் அவர்கள் மக்கள் தலைவர்களாய் மாறினார்கள். ஸோ இப்போ இட்ஸ் அ ப்ரிகாஷனரி அலர்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு பாட்டில் அரசியல்னு சொன்னேன். ஸோ அடுத்து ஒரு ஆங்கிலத்தில் உள்ள ஒரு சேயிங் சொன்னேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹார்ட் டைம் அப்படின்றதுக்குள்ள போவதற்குரிய சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அழிவினால் வருவது பேராபத்து. ஓகேவா? ஸோ இதனால டாஸ்மாக் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய இன்கமாக இருக்குது. ஸோ இந்த இன்கம்க்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை நம்ம முன்னிலைப்படுத்தி அதன் மூலமாக இன்கம் அதன் மூலமாக மக்கள் பலனுடைய ஒரு நல்ல ஒரு சமுதாயம் அமைந்தால் மாத்திரமே நாடு நல்லா இருக்கும். ஸோ அதுதான் எல்லாரும் விரும்புவாங்க. அதுதான் எந்த அரசாங்கம் வந்தாலும், இப்போ உள்ள அரசாங்கம் சீரும் சிறப்பாக செய்யவும், எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் நன்றாக செய்யவும் மக்களுடைய வேண்டுதலாக இருக்கும். அதான் என்னோட ஆசையாகவும் இருக்குது.